ஹாய் கைஸ், நான் தான் டிஜிபி ரேப் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து யார் பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னா, ஸ்ரீராம் இருக்கிறது வந்து என் தம்பியோட ஐடி. அதில் வந்து என் ஃப்ரெண்டு விக்கிங்கிறவன் ஒருத்தன் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் வந்து என் தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதை மட்டும் கேளுங்க. என்ன விக்கி ப்ரோ, சொல்றா. நேற்று வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேன்டா. என்னடா ஸ்கூபி அறுத்து கிழிச்சு வச்சிருக்கீங்க போல. ஆமா ப்ரோ, அவரை மான பங்கப்படுத்தி வச்சிருக்கான். ஆனா பாவண்டா அவன். அவர் இன்னும் வீடியோ பார்க்கல, இல்லைன்னா ஃபோன் பண்ணிருப்பாரு. என்னைய பார்த்து நல்லா பேச சொல்றா. நம்மளை பத்திலாம் அவன் தெரியும்ல, சந்துல சிந்து பாட்டு ஓடுறவனால அசால்ட்டா 1v4 போட்டு அடிச்சுட்டு ஓட்டே இருப்பேன். சரி ப்ரோ. கேட்டிங்களா? இப்போ இது வந்து என் தம்பியும் விக்கியும் பேசுனது. இப்போ நான் இதை வந்து என்கிட்ட சொல்லிட்டான், ரெக்கார்டும் பண்ணி எனக்கு அமுச்சு விட்டான். இப்போ அடுத்து நான் கால் பண்ணி கேட்குறேன். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் என்ன நான் பேசுகிறான்னு கேளுங்க. ஹலோ, கேட்குதாடா? சொல்றா. என்னடா விக்கி, ஏதோ ஸ்ரீராம்கிட்ட ஏதோ சொன்னியாம்ல, ஏதோ பெருமையாக பேச சொல்லி? ஆமாண்டா, நம்மளை பார்த்தா அவன் தெரியும்ல, கொஞ்சம் பெருமையாதான் பேசி சிட்டாபால் பத்திலாம் அவன் தெரியும். சும்மா 1v4 அசால்ட்டா போட்டு போயிட்டே இருப்பேன். சிட்டாபால்லாம் முடிய பார்த்ததுலயே உட்காந்து பார்த்தா தெரியும் சிட்டாபால்லாம் எப்படி விழுன்ட்டு. சரி பேசிடுறேன். சரிடா பார்த்து பேசு. லெஜெண்டரி டியோ. இன்னைக்கு 9 மணிக்கு வீடியோ வரும். 9 மணிக்கு வீடியோ வரும்டா, பாருடா. மறக்காம பழைய சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் பாத்துவோம். பழைய சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும். இப்ப பாரு வீடியோ நம்ம பசங்க எல்லாம் வந்துருவாங்க. ரைட். ஓகே ப்ரோ. வச்சிரேன் ப்ரோ. மறக்காம அவங்கள பத்தி பேசிரு. சரியா? பாத்துறேன்டா. விகேனா ப்ரோ. விகேனா ப்ரோ. விகே ப்ரோ. அதான் ப்ரோதான். பாத்துருவோம். இந்த வீடியோ 9 மணிக்கு இந்த வந்துரும். அவ்வளவுதான். சரிதான். அப்புறம் பாத்துருவாங்க. சரி. ஓகே. எல்லாரும் கேட்டிங்களா என்னென்ன பேசுகிறான்? இன்னும் சிட்டப்பால்லாம் போடுவாரான் அவர். இன்னுமே அவன் எப்படி இருக்கான்னா, அவன் 1998 தாங்க இன்னமும் இருக்கான். அவன் புதுசுக்கு வரல. இன்னுமும் வாடா சிட்டப்பால் போட்டுக்கிட்டு இருக்க முட்டாப்பையில். அடா, சிட்டப்பால் கூட பரவாயில்லைங்க, இது கூட யாருக்கும் தெரியாதுங்க. அன்றைக்கி நான் செத்துட்டேங்க. நான் பார்க்குறேன், அவன் இன்ஸ்பைட் பண்ணி பார்க்குறேன், அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், சிட்டப் ஹெட்ஷாட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவன் இன்னமும் ஹெட்ஷாட் ட்ராக் பண்ணால் போகுது. அவன் ஆனால் சிட்டப் ஹெட்ஷாட் போட்டுட்ருக்காங்க. அவன் அன்றைக்கி பார்க்குறேன் கிளிச்சி செக் பண்ணிகிட்ருக்கான். இந்த மித்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் முட்டாப்பையில இருப்பான் போல இருக்குது. ஆனால் அந்த ஹெட்ஷாட்டு வேலை செஞ்சால் கூட பரவாயில்லையே, ஒரு ஹெட்ஷாட் கூட உழுவுலுங்க. அதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மெனக்கிட்டவன். அங்கே பீக்கிலே வெட்டி போச்சிட்டு போயிட்டாங்க எங்களை இந்த ட்ரை பண்ணி இந்த வேலை பார்த்ததுக்கு. இவனுக்கு நேற்று விளாண்டா பாருங்க ஸ்கூபிங்கிறவன், அவன் பரவாயில்லைங்களா, ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இதை கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண மாதிரி தான். எப்படி இந்த வீடியோ பார்ப்பான், இந்த சிட்டப் பால், சிட்டப் ஹெட்ஷாட்டு, இந்த கிளிச்சி இதெல்லாம் நிறுத்திரு இந்த சீசனோட. சரி, அதை விடுங்க. 3 நிமிஷம் போச்சு இவங்க கதையில. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோவே நான் இப்போ தான் கொடுக்குறேன். டியோ வர்சஸ் ஸ்குவாட் தாங்க. இது ஒரு சூப்பரான மேட்ச் தான். என்ன அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்கள். அவன் தான் விளாண்டுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கள். செத்துட்டானா மேலேருந்து பறந்து வந்துட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு எனிமையாக அடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கத்து பார்த்தா வாளுக்குள்ளே போய், அங்கே தான் இடம் இல்லை, எங்கே போகிறாங்க, சந்தில் போய் என்ன பண்ண போகிறாங்க, எவனும் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். நாங்களும் பார்த்தோங்க. ஏன்னா விக்கி வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒருத்தனை அடித்து கொண்டு வச்சிருக்கான். என்னடா அவன் வெளியில் வாழை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் உள்ளே இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன், இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் இறங்கினான் பாருங்க. அவன் கரெக்டாக வெளில வந்துட்டான். என்ன குழப்புறேன்னா, தெளிவாக குழப்பிட்டேன்னா, சரி விடுங்க, எப்படியோ. டேய், நல்லா சரியான ஆளாக தாண்டா இருக்க விக்கி. நீ எப்படா விக்கி, ஏன்டா விக்கி இங்கே வர, நானே முடிச்சிடும்டா அவங்கள, ஏன்டா நீ வர அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு போயிட்டான். எனிமி இருக்கான்னு சொல்லவே இல்லைங்க. நான் தான் ஃபஸ்ட்டு போனேன். பார்த்தா இந்த பக்கத்து ரேடாரில் கும்பலாக கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்து வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஓப்பனில் போயிட்டோம்னா எங்கே நிற்கிறாங்கன்னு தெரில, அடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன எவனோ சைட்லேருந்து கேப்பில் கெடா வெட்ட ஆரம்பிச்சிட்டான். யாரான்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான். அட பாவத்திலே, வாடா கொண்டுற போகிறான்டா, என்ன வாடா சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லிட்டேன். அவன் நல்ல வேலைங்க, வால் போடுறதுல பிஸியாக இருந்ததுனால என்ன உள்ளே விட்டுட்டான். சரின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருக்கிற இந்த ஊசியெல்லாம் எடுத்துக்கிட்டு வாழை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எவனா கண்டிப்பாக எப்படியாவது ரிவே பண்ண வருவான். இந்த இடத்த விட்டு காலியை பண்ணி ஆகணும். இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு நான் மெடிக்கிட்டு போட்டாகணும். இல்லைனா என்னைய வெட்டி போட்டுருவாங்க.
சரின்னு சொல்லிட்டு ஆமோலாம் வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன், சரி இந்த இடத்துல கவர் எடுத்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். மெடிக்கிட் என்கிட்ட இருக்குது, அதை போடுறதுக்கு பயமாக இருக்குது. எவனா கும்மி அடிச்சிடுவான். ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா கில்லு போயிருமோன்னு வேறு ஒரு பயமாக இருக்குது. எவனையா தொட்டு விட்டா கில்லாவது கிடைக்குமே, அந்த பேராசை தான் நப்பாசங்க. சரி அந்த வீட்டுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே அதாவது அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் அவனை அடிக்கலாம், வெளியில் வாட அப்புறம் இருக்கடா. அவனும் என்ன பார்த்துட்டான், நானும் அவனை பார்த்துட்டேன். சங்கீத சுரங்கள் தான் 2 பேருக்கும். அவன் சுற்றிட்டான், ஒரே சுற்றி போயிட்டு இருக்கான். இன்னொருத்தன் இங்கே ட்ரெயின் வேறு மேலே போயிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை டவுன் பண்ணிட்டேன். ஊசி மரத்தில் ஒழிஞ்சு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கில்லையும் எடுத்துட்டேன். இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அவன் ஜோனுக்குள்ளே நின்றுட்டுருக்கான். வாடான்னு என்ன கூப்பிட்றான், அங்கே தான் எனிமியாமா. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி போயிட்டு இருந்தேன். பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணது அவனுக்கு தெரியாது. பார்த்துட்டு என்னை வச்சு செய்ய போகிறாங்க. சரி ஒரு பக்கம் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஜோனுக்குள்ளே போயிட்டுருந்தோம். இந்த மேட்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, அதனால் கொஞ்சம் காலைல வேலை இருக்கிறதுனால தாங்க நைட்டு வீடியோ போட வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வியூஸ் ட்ராப் ஆகுது. வியூஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகலை, ரொம்பவே ட்ராப் ஆகுது. சரி ஓகே, அது எல்லாருக்கும் நடக்கிறதா. இப்போ எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, கேமில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லாருக்குமே. அதை பற்றி ஒன்றும் இல்லை, பார்க்குறவங்க விருப்பம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பாருங்கள். முன்னாடி மாதிரி காமெடி அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்லாம் தெரில எனக்கு. முடிஞ்ச அளவு பண்ணி வச்சுருக்கேன், என்னால் முடிஞ்சதோ காமிச்சிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி லாஸ்ட் ஜோனு மேலே எவனோ வந்து இறங்குறான்னு பார்த்தா அது இது ட்ராப் இறங்கிட்டு இருக்கு. சரின்னு பார்த்தா ரைட் சைடு எனிமி ஓடுறா. நான் தானே, எனக்கு தானே அது கில்லு அப்படின்னு சொன்னேன். முதல்ல கெடா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனை வழியாட வச்சு நம்ம உள்ளே பூந்து அடிச்சிடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அப்போ அங்கே ஒருத்தன் டவர் மேலே இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்க்குறதுக்கு மரமும் தெரில. யதார்த்தமாக தான் நான் ஸ்க்ரீனை மேலே தூக்குனேன், கரெக்டாக என்னை வந்து செஞ்சுட்டான். அந்த மரம் இருந்ததுனால எனக்கு அவனை சுத்தமாக விசிபிளே கிடைக்காம போயிடுச்சு. அவன் எப்படி வாழை போடுறான் பார்த்தீங்களா, அவன் பழி வாங்குறதுக்குனே தான் வாழை போடுறான். அதனால தாங்க அந்த வீடியோவில் வச்சு அவனை செஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாழை எனக்கு தானே போடணும், அவன் பதட்டத்தில் தான் போட்டான், இல்லைன்னு சொல்ல. என்ன அதுக்குன்னு ஒரு வாழை மறுபடியும் சுற்றி வந்தால் இன்னொரு வால் போடுறதா இல்லையா, வெட்டுன்னு வெட்டுறாங்க நல்லா பார்க்குமோ. சரின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து மெடிக்கிட்ட போட்டேன். அதுக்குள்ளே விட்டான் பாருங்க ஒரு கண்ணை. டே ஓடுறா வாழை ஓடுறான்னா அவன் அசங்கலங்கிறான். அவன் வாழை ஓடுறான்னா காப்பாற்றுவான்னு பார்த்தா அவன் கில்லடிக்கிறலாங்க குறியாக இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனியாளர்லாம் போட்டு பின்னாடி எவனும் நிற்பானான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட 7 வால் இருக்குது. லாஸ்ட் ஜோனில் நிறையாவே தேவைப்படும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் போட்டாங்கன்னா காலி ஆகிடுவோம். மேலே வேறு டவர் மேலே ஒருத்தர் இருந்தானா, அவனை எப்படியாவது வெட்டிடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தோம். இவங்கிட்ட மாட்டிடவும் கூட. அங்கே பாருங்கள் எப்படிலாம் அடிச்சு விட்றாங்கன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனிமி வந்து டவுன் பண்ணிட்டேன். டவுன்ரா, அவனை ரெஸ்ட் பண்ணி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெஸ்ட் பண்ணி போக சொன்னேன். ஜோன் வந்துட்டு சரி ஆட்டோமேட்டிக்காக கில்லு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதாவது இப்படி சுற்றி வந்துட்டு இருந்தோம். கடைசியில் கில்லு வந்துருச்சு. பயந்துட்டு தான் போனேன், கில்லு வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டவர் மேலே ஒருத்தர் இருந்தானே, அவன் என்ன தாண்டா ஆனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இறங்கி ஓடி இருப்பான் போல இருக்குது. அவன் இறங்கி ஓடினானா இல்லை நான் கொன்னவன் அவனை டவர்லேருந்து கொண்டானா அப்படிங்கிறது தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் ஒன் மூவ் ஆகிடுச்சா. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வர கொலன்னு தான் இருக்கும். நாங்கள் அப்படியே என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போனோம். அவன் மேலே நிற்கிறதே எனக்கு தெரியல, கவனிக்கவே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு சரசா அங்கே நிற்பாங்கன்னு தெரியும், பட் ஆனால் நிற்கிறத நாங்கள் நேரடியாக பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து பார்த்துட்டு இருந்தேன். எனிமி அடித்தான் பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டான், பட்டுன்னு எனக்கு விழுந்துருச்சு போட்டுருக்கு ஸ்கோப்பு வச்சு ஒரே வெளுன்னு தெரிஞ்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஒரு வாழை போட்டு மெடிக்கிட்ட போட்டால் ஐரிஸை போட்டாங்க. அட பாவத்தில் டே ஏன்டா இப்படிலாம் மோசமாக வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிளேயர்ஸ் ரொம்பவே நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்க, பயங்கரமாக விளாட்றாங்க. சின்ன பசங்க புது பசங்கள்லாம் பயங்கரமாக அட்டிச்சு நவுத்தி எறிகிறாங்க. நாங்கள் பழைய அளவுலாம் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. எல்லாரையும் சொல்ல முடியாது, என்ன மாதிரி ஒரு ஆளுங்களை சொல்கிறேன். ரொம்பவே டம்மி மாதிரி ஆகிடுச்சு என் கேம் பிளேலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. முன்னாடிக்கு தேவலாம் இல்லை, ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது. நான் தான் சொன்னேன்ல 2-3 நாள் லாண்டா போதும் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி லான்ச் பேடை பிடிச்சி போயிடும்டா ஜோன் அந்த பக்கம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் லான்ச் பேட் அடிச்சு போயிட்டான் எனக்கு முன்னாடி. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா எனக்கு தான் அந்த கில்லு வரணும்னு எழுதிருக்குடா, நான் அடிக்கிறேன்டா அவனை அப்படின்னு சொல்லி சுற்றி வால் போட்டான். கிரெனேட் இருக்கான்னு பார்த்தேன், அது சூக்கிறதுக்குள்ளே இவன் வாழை உடச்சி போட்டானா. இவன் இந்த பக்கத்து ஓப்பன் பண்ண, அவன் அந்த பக்கத்து திறக்க, என்னடா சுற்றி விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்கலான்னு பார்த்தா இவன் நல்ல வேலை அங்கிட்டு போயிட்டாங்க இந்த எனிமி எனக்கு விட்டுட்டு. நான் அந்த கில்லை போட்டுடலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தேன். கேரக்டரை போய் செவுத்தில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவன் கேரக்டரை போட்டு அந்த பக்கத்து போயிட்டான். என்னடா நடக்குது இங்கே, எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் இங்கிட்ட அந்த கடைசியில் ஒளிஞ்சிருக்காங்க. மெடிக்கிட்டு போட்டுருந்தான். நல்ல வேலை பார்த்துட்டேன் நான். சரின்னு பார்த்தா அந்த கில்லு எனக்கு வரும்னு பார்த்தா அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அட பாவத்தில் டே என்னடா அப்படிலாம் நடக்குது. சரின்னு சொல்லிட்டு
ஜோனுக்குள்ளேருந்து வந்தவன நான் டவுன் பண்ணிட்டேன். இவன் இந்த பக்கம் காமிக்கவே இல்லைங்க. இந்த பக்கம் வராத போயிரு பிசாசே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டு இங்கே கடைசியில் நாங்கள் நின்று அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ அலைவுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர், இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே தனித்தனி டீமாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நான் இது வரைக்கும் 11 கில்லு போட்டிருக்கிறேன். அந்த அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சோலோ பீஸ்தாங்க. அவன் செத்துட்டான். எங்களுக்கு பூயா வந்துருச்சு. அவன் ஒருத்தனை போட்டிருப்பான் போல். கடைசியில் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வரும் பாருங்கள். முடிஞ்சளவு வீடியோ போடுறேன்.